வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் இன்னொரு கம்பெனிக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதையும், ஒரே கம்பெனியில் இப்போ நம்ம மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சுருப்போம். பட் அக்கௌண்ட் ஒரே சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணுவோம். பட் எல்லாத்தோடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டையும் ஒரே இடத்துல எப்படி வியூ பண்ணுறதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் புதுசாக ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். F3 இங்கே கிரியேட் கம்பெனி கொடுத்திங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸை போட்டுக்கலாம். இப்போ நான் நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கிரியேட் கம்பெனின்னு கொடுத்துருங்க. கிரியேட் கம்பெனி கொடுத்தோடனே ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாகின் பண்ணக்கூடிய அந்த விண்டோ வரும். இப்போ 1 ஜெய்தீப்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விபிஎம் கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் சேவ். ஸோ ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு டேட்டாவும் இல்லை இதில். ஓகேவா, கரண்ட்லி ஒன்றுமே இல்லை. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணோடனே நம்ம க்ரியேட் பண்ண மல்டிபிள் கம்பெனிஸ் காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் இருக்கிற டேட்டாவை தான் நான் இதுக்கு கொண்டு வர போகிறேன். ஓகேவா, கியூ கிராக்கர்ஸ்ன்றதில் சாய் கலெக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். 1 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சேட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸையும் தான் நம்ம மாற்ற போகிறோம். குறிப்பாக ஐட்டம்ஸ். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஃபுல்லாக ஐட்டம் ஏற்றிருப்போம். இன்னொன்று நம்மளுடைய ஷாப்பாக தான் இருக்கும், பட் வேறு நேமில் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கஸ்டமைசேஷன் பில் ஃபார்மேட் அண்ட் கஸ்டமைசேஷன் பார்கோட் எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். A4, A5, 3 இன்ச்சு 2 இன்ச்சு எல்லாமே. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நான் ஹெல்ப்பில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் டு அனதர் கம்பெனி, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் அனதர் கம்பெனியை நான் மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே எந்த கம்பெனிக்கு மாற்ற போகிறோமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடித்த உடனே சாய் கலெக்ஷன் எந்த ஃபினான்ஷியல் இயர் டேட்டா காமிக்குது. எந்த டேட்லேருந்து நம்ம மாற்ற போகிறோன்னா 1ஆம் தேதி, ஃபினான்ஷியல் இயர் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 20ஆம் தேதி வரையும் நான் எல்லாத்தையும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ப்ரொசீஸ்ட் கொடுத்த உடனே இங்கே நம்ம இதுவரை 14 பில் போட்டிருக்கோம். நான் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் என்ட்ரிஸ். ஓகேவா, இந்த ஆப்ஷன் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆல் என்ட்ரிஸ். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் திருப்பி இதை ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, இதை இந்த கம்பெனிக்கு தான் மாற்ற போகிறீங்களா கேட்குது. எஸ் கொடுத்தோன்னா ஒரு டீ சாப்பிட்ற டைம், நீங்கள் போய் வெளியில் போய் டீ சாப்பிட்டு வர்றதுக்காட்டியும் இந்த எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிடும். எஸ் கொடுத்துட்றேன். உடனே சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. இப்படி நம்ம ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா, எந்த கம்பெனி நம்ம லாகின் பண்ணணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த விண்டோ வரும். எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அது ஏதாவது எரர் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டன்னுன்னு வரும். டன்னுன்னு வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல்
என்ட்ரை யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி அதில் போட்ட பில்லும் நான் இங்கே வந்து விசிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதில் போட்ட எல்லா என்ட்ரிஸுமே இதுலேயும் அப்படியே இருக்கும், டிட்டோவாக இருக்கும். லாஸ்ட்டு, அதாவது அந்த டேட்டு 1லேருந்து இப்போ கரண்ட் டேட் வரையும் நம்ம என்னென்ன என்ட்ரி போட்டோமோ அது எல்லாமே உங்களுக்கு என்ட்ரி ஆகிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பில் போயிட்டு இப்போ நம்ம பார்த்தது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி டு அனதர் கம்பெனி, இதை பார்த்தோம். மல்டி கம்பெனி ரிப்போர்ட்டை ஒரே இடத்துல பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கு வந்து மல்டி கம்பெனி ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த சைக்கிள் ஸ்டோர் இதனுடைய ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும், லெஜர் பார்க்கணுன்னா நம்ம இங்கே வந்து லெஜர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய லெஜர் எல்லாம் வியூ ஆகும். அதெல்லாம் நீங்கள் யாரை வேணால் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் இந்த வீடியோவில் நான் எதை கைட் பண்ண நினச்சேனோ அதை உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம ஹைலைட்டான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.